3 கிலோ குஸ்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 1 200, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி 1 கிலோ, புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு நல்ல பெரிய கட்டை எடுத்துக்கோங்க. பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 3 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி 200, பூண்டு 400 எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்து ஒரு 600 கிராம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது மசாலா பொருட்கள் போட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது 1½ கை உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா 150 கிராம் போட்டு நல்லா வதக்கிட்டு அடிப்பிடிக்கிற டைமில் தயிர் ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அது டபுளாக தண்ணி ஊற்றணும். 3 கிலோ அரிசி 8 உலக்கு வரும். ஸோ டபுளாக தண்ணி ஊற்றுறதுனால 16 உலக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி விடுங்க. கொதிக்கிற டைமில் 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவுன அரிசியை ஆட் பண்ணுங்கள். 3 லெமன் லைட்டாக பிழிஞ்சு அந்த சாறை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் அரிசி பிடிச்சு பாருங்க. 70% வெந்துச்சுன்னா தம் போட்டுடலாம். ஒரு பெரிய தோசைக்கல்ல கீழே தம் போட்டுடலாம். மேலே கங்கு இல்லைன்னா கொட்டாங்குச்சி தம் போட்டுடலாம். தம் போட்டு 20 நிமிஷம் கழிச்சு குஸ்கா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.